ஹலோ நண்பா, நான் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தகவல்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த லவ் தாங்க. ஐயோ, இந்த லவ்வுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை நம்பி போய் என்னன்னு தெரில. பசங்கள்லாம் இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த நார்மலாக இந்த பொண்ணுங்களை நம்பி வேஸ்ட்டாக போயின்னுக்குறோங்க. நானும் தான் தான் சொல்கிறேங்க. இவ்வளோலாம் நம்பி உண்மையாக சொல்கிற வேஸ்ட்டுங்க. இவ்வளோலாம் ஒரு ரீசன், ஒரு சில்லியான ஒரு ரீசன். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சில்லியான ரீசன் சொல்லுவாங்க பாருங்கள். ஐயோ எங்கள் அப்பாவுக்கு வேறு தெரிஞ்சிச்சு, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, ஐயோ நம்ம கொஞ்ச நாள் நம்ம லவ் பண்ணாமல் இருக்கலாமா, எங்கள் அப்பாவுக்கு வேறு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த கொஞ்ச நாளில் போயிட்டு வேறு பையன்ட்ட பேசுகிற பொண்ணுங்க சொல்கிறாங்க. லவ்ன்றது பியூட்டிங்க. உண்மையாக சொல்கிறேன், லவ்ன்றது ஒரு பியூட்டி. அந்த பியூட்டி வந்து ஒரு சில பேருக்கு தான் அது செட் ஆகும். என்ன பேர் ஒரு பைத்தியக்காரங்களாம் செட்டே ஆகுது. சத்தியமாக சொன்னேன், எனக்குலாம் செட்டே ஆகுது, எனக்குலாம் லவ் செட் ஆகுது தான். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஒன்றுக்கு 3 4 5 கூட நமக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க பொண்ணுங்க. பட் நான் லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த தொல்லையே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கிறோம் நானும் ஒரு 4 பேர். அது என்ன ஒரு கதைனா, இப்போ ஃபோன் அடிச்சு சொன்னாப்பில்ல, இதுமாரி மச்சான் இதுமாரி ஆள் என்னை விட்டு போய்த்துறா, என்னன்னு தெரியடா, 5 வருஷம் கழிச்சு, இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 6வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடலாம் பார்த்தோம், அதெல்லாம் பிடிங்கின்னு போய்த்தா மச்சான் விட்டு போடா அப்படின்றான். அப்படியே ஒரு க்ரைங் ஆகிட்டார் தலைவர். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறான், இதுமாரி மச்சான் சில்லியான ரீசன் சொல்லிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், தெளிவாக அப்படி தான் தெளிவாக போவாங்க. தயவுசெய்து நீலாம் அதெல்லாம் மறந்துட்டு வேறு வேலைப்பாடு தலைவான்னா. கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவுசெய்து பொண்ணுங்க நிறையா இருக்குதுங்க. 1க்கு 4 5 6 பொண்ணுங்க சத்தியமாக வருங்க. திரும்பி பொண்ணுங்களே இல்லாத அவ்வளோ பூமியில் பிறந்துட்ட மாரி பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் ஒரு தொல்லை கொடுக்குறீங்க பாருங்கள். எனக்கு 100% பொண்ணுங்களில் 70% பொண்ணுங்க கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு 30% நல்லா தெய்வம் மாதிரி ஒரு அந்த பொண்ணு கிடச்சா உங்கள் லைஃபே மாறுற மாதிரி ஒரு 30% இருப்பாங்க. அவங்கள தேடி போங்க. ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்காதரா அப்படின்னா அந்த 70% திருந்துற வரைக்கும் நீங்கள் அவங்ககிட்ட யாரையுமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். தயவுசெய்து சொல்கிறேன், லவ் மேரேஜ் பண்ணுறீங்களா கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். தூக்கு மாட்டிக்கு போகிறேன், இந்த சாவு போகிறேன்ற மைண்ட் செட்டில் பண்ணாதீங்க. தான் நான் சொல்கிறேன்.